ஸோ photoelectric current dependence பற்றி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ரிச்சர்ட்சன், காம்ப்டன், லெனார்ட், தாம்சன் இந்த ஹேல்வாக் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு படித்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டிபெண்டன்ஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் versus intensity of radiation. இதை எடுத்துக்கலாம், intensity of radiation எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, intensity of the radiation x axisல எடுத்துக்கிறது, photo current I y axisல எடுத்துக்கிறது. இப்போ பிளாட் பண்ணுறது, எது பிளாட் பண்ணணும், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஜீரோலேருந்து ஜீரோ இருக்கும்போது ஜீரோ இன்க்ரீஸ் பண்ண இந்த கரண்ட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. பிளாட் பண்ணி பார்த்தா இட் அப்பியர்ஸ் லைக் எ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இன்டென்சிட்டி வர்சஸ் ஃபோட்டோ கரண்ட் இஸ் அ சிம்பிள் லீனியர் ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சாங்க. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இதில் இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்கிறது என்ன, இந்த ரேடியேஷன் ஃபாலோ ஆன உடனே கரண்ட் வருது, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட்னா புரியுறதா, இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், உடனே நடக்குது. அப்புறம் இதை ஸ்டாப் பண்ண உடனே அது ஸ்டாப் ஆகிடுது. இன்னொன்று, இது இந்த பக்கம் தான் இருக்கான்னு பார்த்தா ஏன் ஆனோடு மேலே அடித்து பார்க்கலாமேன்னு தோணுச்சு. சரி, ஆனோடு மேலே அடித்து பார்க்குறாங்க. ஆனோடு இஸ் லைக் சேம் பிளேட், இதே போல் மெட்டல் பிளேட் தானே, பட் ஆனோடு மேலே ஃபாலோ ஆனோடனே கரண்ட் வரல. இப்போ இதுலேருந்தே ரொம்ப கிளியராக இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனோடு இப்போ திஸ் இஸ் ஆல்சோ மெட்டல் பிளேட், இது மேலே விழுந்தாலும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகணும். பட் இந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆச்சுன்னா, எலக்ட்ரான் தான் எஜெக்ட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிட்டா, அந்த எலக்ட்ரான் எங்கே போகும், இங்கே வர முடியாது, கேத்தோடு நோக்கி வர முடியாது, ஏன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இல்லையா. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஆனோடு மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வந்து ரேடியேஷன் ஃபாலோ பண்ணும்போது கரண்ட் வரல, கேத்தோடு மேலே வரும்போது தான் வந்தது. அதுலேருந்து என்ன தெரியுது, இந்த எலக்ட்ரான் தான் எஜெக்ட் ஆகிருக்க முடியும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்டர்னல் கரண்ட். இந்த கரண்ட்டுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக இருக்குது, ரேடியேஷன் விழுந்த உடனே கரண்ட் வந்துடுது, ரேடியேஷன் ஸ்டாப் பண்ண கரண்ட் ஸ்டாப் ஆகிடுறது. அண்ட் தேர் வேரியேஷன் ஆஃப் கரண்ட் வர்சஸ் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி ஏன் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இன்டென்சிட்டி தானே நம்ம இண்டிபெண்டன்ட் வேரி பண்ணுறோம். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஆக்சிஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் ஆக்சிஸ், புரியுறதா. ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் எ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் யூஸ்வலி ஜெனரேட்டட் இஸ் மைக்ரோ ஆம்பியர் லெவலில் இருக்குது. மைக்ரோ ஆம்பியர், மைக்ரோனா 10 power minus, so it's a very small current only, very small current only. 10 power minus 6 ampere generate பண்ணணும்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் per second வரணும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா. current is ஆவரேஜாக நம்ம எழுதணும்னா q/t இல்லையா. ஸோ the current at 10 power minus 6, இந்த qங்கிறது என்ன எழுதிக்கலாம், neன்னு எழுதிக்கலாம் இல்லையா. per செகண்டுக்கு அப்போ பொறுத்தானே இது கரண்ட்டுங்கிறது. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிடலாம், எலக்ட்ரானிக் சார்ஜ் தெரிஞ்சா. ஸோ 10 power minus 6ங்கிறது கரண்ட்டு, இது எலக்ட்ரானிக் சார்ஜால் டிவைட் பண்ணினா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வருது, கிட்டத்தட்ட 10 power 12 + 12 எலக்ட்ரான்ஸ் per செகண்ட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த சர்க்கியூட்டில். ஸோ மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜெனரேட்டட், தெரியுறதா. 10 power minus 6 ஆம்பியர் தானே, சின்னதாக தானே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். பட் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜெனரேட்டட்னு பார்க்கும்பொழுது அந்த ஜெனரேட் ஆனது நிறைய இருக்கலாம். இங்கே வந்து இந்த கரண்ட்டில் ஃப்ளோ ஆனது மட்டுமே ஒரு செகண்டுக்கு இது 10 power அப்ராக்சிமேட்லி நான் வரைஞ்சிருக்கேன், புரியுதா. எக்ஸாக்டாக நம்பர் அவசியம் இல்லை. எத்தனை எலக்ட்ரான்னா, ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்மால் கரண்ட் 10 power 12 எலக்ட்ரான்ஸ் per செகண்ட் ஜெனரேட் ஆனது தான் இங்கே வந்திருக்கு. அதை விட அதிகமாக ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ கரண்ட்டு ஸ்மாலாக இருக்கலாம், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஜெனரேட் ஆகுது தெரியணும். அப்போ அது கரஸ்பாண்டிங்காக எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அங்கே ஃப்ளோ ஆகுதுன்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஐடியா ஆஃப் இன்டென்சிட்டி வேரியேஷன். செகண்ட் ஐடியா, இந்த பொட்டன்ஷியல் ஐடியா எடுத்துக்கலாம், இந்த பொட்டன்ஷியல் டிபெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வர்சஸ் பொட்டன்ஷியல் அப்ளைடு. பொட்டன்ஷியல்னா இந்த V பொட்டன்ஷியல், இங்கே V அப்ளைடு. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த V அப்ளைடை ரிவர்ஸாக வச்சு பார்த்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரிவர்ஸ் தான். இங்கே நெகட்டிவ்
வோல்டேஜ் கொடுத்து பார்க்குறது அல்லது 0 வோல்டேஜ் கொடுத்து பார்க்குறது. அப்போ இந்த எலக்ட்ரான் இது ரீச் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் வந்து நம்ம இதுதான் வேரியபிள் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறோம் ஐ. ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டடி பண்ணும்போது இன்டென்சிட்டி ஸ்டடி பண்ணும்போது ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சியும் பொட்டன்ஷியலையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இன்டென்சிட்டி வேரியேஷன் படிக்க முடியும். ஸோ இன்டென்சிட்டி வேரியேஷனை பற்றி படிக்கும்போது நியூ அண்ட் வி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஏன் புரியுறதா? இந்த வேரியேஷன் அலோன் படிக்க போகிறோம் நம்ம. இப்போது நம்ம படிக்க போகிறது பொட்டன்ஷியல் வேரியேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி அப்படி ஒரு பர்டிகுலர் வேல்யூ I1ன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நியூவையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நியூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நியூனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வி வாண்ட் டு ஸ்டடி ஹவு த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வேரிஸ் வித் தி அப்ளைடு வோல்டேஜ். இது 0 வோல்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். 0 வோல்ட்டில் முதல்ல கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. தெர் இஸ் நோ வோல்டேஜ் அப்ளைட், 0 வோல்டேஜ். அப்போ கூட கரண்ட் வருதானா? எஸ், தெர் வாஸ் அ கரண்ட், தெர் வாஸ் அ கரண்ட். பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது, அது ஆனோட பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது த கரண்ட் ஸ்லோலி இன்க்ரீஸ்ட். பட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு வோல்டேஜ் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடுது. அதாவது ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆஃப் வோல்டேஜ் இஸ் நாட் இன்க்ரீசிங் த கரண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது சப்ளை பண்ண கரண்ட் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரேடியேஷன் இல்லைன்னா இது ஓப்பன் சர்க்கியூட், இது சப்ளை பண்ணவே முடியாது கரண்ட்டை. இது எதுக்கு இருக்கு, அந்த பாசிட்டிவ் நேச்சர் இதுக்கு கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது ஜெனரேட் கரண்ட்டை அனுப்புறதுக்கு இல்லை, இதை பாசிட்டிவ் நேச்சரை கொடுத்து இந்த எலக்ட்ரானில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்னாச்சு, இது பாசிட்டிவ் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவ் வேல்யூ ரீச் ஆன உடனேவே அந்த கரண்ட் எல்லா எலக்ட்ரான்ஸையுமே அது ரீச் ஆகிடுது, எல்லா எலக்ட்ரான்ஸையும் இது கலெக்ட் பண்ணிடுது. அப்போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பாசிட்டிவ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கரண்ட் என்ன ஆகிடுது, இது பேர் சேச்சுரேஷன் சொல்லலாம், ரைட். இது வந்து லெட் அஸ் அஸ்யூம் திட் இஸ் பர்டிகுலர் இன்டென்சிட்டி ஃபார் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேஷன் என்ன, ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆஃப் வோல்டேஜ் டஸ் நாட் இன்க்ரீஸ் தி கரண்ட். இந்த ஐங்கிறது நான் இன்டென்சிட்டி 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே I1 போட்டால் கரண்ட்டோட மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரி, நெகட்டிவ் வோல்டேஜ் போகும்போது என்ன ஆச்சுன்னா, இது நெகட்டிவ் வோல்டேஜ் போடும்போது நேச்சுரலி இதுக்கு லிட்டில் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானிக் ஓடி வருது இல்லையா, அதில் என்ன ஆகும், ரிப்பல் ஆகிடும் கொஞ்சம். பட் அதிகமாக எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஓடி வந்து இடிச்சுன்னா என்ன அர்த்தம், இதில் வந்து சேர்ந்து எலக்ட்ரான் கரண்ட்டை ஃப்ளோ ஆகும். பட் சில லோயர் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் ஆகிடும், கிட்ட வரும்போது இதனுடைய நெகட்டிவை பார்த்து ரிப்பல் ஆகி போயிடும். அப்போ அந்த கரண்ட் என்ன ஆகணும், குறையணும். புரியுறதா? தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த ஆனோட் with anode being now negative voltage will be lesser. The number of electrons less ஆகிட்டே வரும். அப்போ it comes down smoothly and reaches 0 at a particular negative voltage. சரியா? இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ், இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் V. அப்போ ஒரு மினிமமாக ஒரு நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணினா we can make all the electrons stop. இதுக்கு பேர் இந்த வோல்டேஜுக்கு பேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பேர். இப்போ அதுக்கு V0 அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம், we can apply a negative voltage to the anode so that the electrons ejected due to the fall of this radiation of the cathode are completely stopped. There is no current in the external circuit. அதுக்கு பேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டிக்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம். இது இன்டென்சிட்டி 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது இதே சிச்சுவேஷன் நான் என்ன பண்ண போகிறோம், இன்டென்சிட்டியை மட்டும் மாற்ற போகலாம். அதே ஃப்ரீக்வன்சி, அதே வோல்டேஜ் ரேஞ்சு. இன்டென்சிட்டியை மாற்றினோட என்ன ஆகுதுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டென்சிட்டி மாற்றினா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்ல லீனியராக. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பாசிட்டிவ் வோல்டேஜ் போகும்போது அப்படி போயிட்டு சேச்சுரேட் ஆகும். திஸ் இஸ் இன்டென்சிட்டி 2 ஆஃப் த சேம் ஃப்ரீக்வன்சி ஃபார் த சேம் வோல்டேஜ் ரேஞ்சு. ஸோ கரண்ட் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகணும்ல. நான் பார்த்தோமே இங்கே தான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்தராக வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்ஸ் அகைன் சேச்சுரேஷன் லெவலில் ரீச் பண்ணுறது. இப்போ நெகட்டிவ் சைடு பார்க்கலாம். நெகட்டிவ் சைடு வரும்பொழுது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி முக்கியமானது பார்க்கணும், இட் கம்ஸ் டு தி சேம் பொட்டன்ஷியல், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் அ சேம். தெரியுறதா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல. அதாவது V01 தான் V02க்கும் வருது இங்கே. ஸோ V0ங்கிற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டி டிபெண்டன்ஸ் இல்லை,
it is independent of intensity of radiation அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தெரியுறதா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படிங்கிறதா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுறதா? இந்த பாயிண்ட் தான் V0 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்த இன்டென்சிட்டி எடுக்கும் பொழுதும் அதே V0லேயே போய் அந்த கரண்ட் 0 ஆகுது. Take this for the third one, which is little more. இந்த intensity இப்போ இந்த intensity வரலாம். Once again, saturation for intensity 3 and the current decreases, reaches the same spot. So this is the variation of photoelectric current with respect to the applied potential. Potential applied வந்து 0 இருக்கலாம், negative இருக்கலாம். To that extent negative, the electron completely stop பண்ற potential தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பார்க்கணும். எலக்ட்ரான்ல வித் கைனடிக் எனர்ஜி ஓடி வருது. மேக்ஸிமம் இருக்கிற எலக்ட்ரான் இருக்கிற கைனடிக் எனர்ஜி தான் என்ன வரும், அது வந்து இந்த ஆனோட ரீச் பண்ண பார்க்கும். அதையும் நம்ம தடுத்துடுறோம். அப்போ நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். V0ங்கிறது பொட்டன்ஷியல்னா EV0 அப்படிங்கிறது என்ன, எனர்ஜி. சார்ஜ் டைம்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஒர்க் டன் அல்லது எனர்ஜி. இப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இது பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரானையும் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானையும் ஸ்டாப் பண்ணிடுறது இல்லையா. அப்போது இந்த EV0ங்கிறது என்னவா இருக்க முடியும்னா, எலக்ட்ரானுக்கு என்ன இருக்க முடியும், கைனடிக் எனர்ஜி தான் இருக்க முடியும். எலக்ட்ரான் ஓடி வர எலக்ட்ரானுக்கு அதனுடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி இது V, இது என்ன V வேற, நியூ வேற, இது ஃப்ரீக்வன்சி. இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க, புக்கில் கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எழுதும் பொழுது நியூ இது V, இது கேபிட்டல் V, ஸ்மால் v. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 இஸ் ரிலேட்டட் டு த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். எப்படின்னு புரிஞ்சுதா? அந்த மேக்ஸிமம் இருக்கிற எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானை கூட இதை ஸ்டாப் பண்ண முடியறதுன்னா அப்போ அதுதான் இருக்க முடியும் கம்ப்ளீட்லி. ஸோ தட் the current complete goes to 0. முக்கியமான ரெண்டாவது அப்சர்வேஷன் இதில் என்னது, the stopping potential is independent of intensity. ரொம்ப முக்கியமான செகண்ட் அப்சர்வேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் பார்த்துருக்கோம். ஒன்று கரண்ட் வித் இன்டென்சிட்டி லீனியர், கரண்ட் வித் பொட்டன்ஷியல் இஸ் நாட் லீனியர். சேச்சுரேஷன் நடக்கிறது பாசிட்டிவ் சைடில், நெகட்டிவ் சைடில் இட் கோஸ் டு 0 அட் த சேம் வேல்யூ ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இண்டிபெண்ட், த இன்டென்சிட்டி இண்டிபெண்ட். whereas this V0 is related to the maximum kinetic energy of the electron. இப்போ மூணாவது டிபெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம்.